ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதை டெஸ்ட் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் செய்த தவறு உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 61. மடங்கல் என்னும் சொல்லின் பொருள். மடங்குதல் புலி, மடக்குதல் சிங்கம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, சிங்கம். சிங்கம் ஆப்ஷன் டி. அடுத்தது, அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு என்னென்னு பார்த்தோம்னா, அது நித்தில கோவை. நித்தில கோவை இது 100 பாடல். களிற்று நிறை யானை, மணிமிடை பவளம் இது 120, 180, இது 100. இதுதான் களிற்று நிறை யானை, மணிமிடை பவளம், நித்தில கோவை அப்படின்ட்டு 3 பகுதிகளாக இருக்குது. அடுத்தது, குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் யார்? குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பூரிக்கோ. 64. உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல். உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் ஆப்ஷன் சி, திருக்குறள். பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. ஏலாதி, ஆசாரக்கோவை, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம். இதில் பொருந்தாதது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஆசாரக்கோவை. ஆப்ஷன் பி, ஆசாரக்கோவை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஆசாரக்கோவை 14 கீழ்கணக்கு நூல். 14 கீழ்கணக்கு நூல். அடுத்தது, திரைக்கேவி திலகம் என்ற சிறப்புக்கு உரியவர் யார்? திரைக்கேவி திலகம் என்ற சிறப்புக்கு உரியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, மருத காசி. 67. சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 100 பாடல்கள் கொண்ட நூலை குறிக்கும். 68. பொறுத்துக. வசன நடை கைவந்த வள்ளலார் யார்? புதுநெறி கொண்ட புலவர் யார்? தைரியநாதர் யார்? காந்திய கவிஞர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 3. அதாவது வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னா அது ஆறுமுக நாவலர். புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள், வள்ளலார்னு சொல்லுவாங்க. தைரியநாதர் வீரமாமுனிவர். தைரியம்னா வீரம் நம்மளுக்கே தெரியும். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். 69. உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் என்ன? ராபி சேதுப்பிள்ளை, சி லக்குவனார், கடிகை முத்துப்புலவர், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 70. சிறுமலை பூம்பாறை. பொறுத்துக. சிறுமலை பூம்பாறை, ஆற்காடும் பனையபுரமும், ஆத்தூர் கடம்பூர், கீழக்கரை நீலங்கரை. இதெல்லாம் பொருத்தணும். இதை சரியாக பொருத்தணும்னா ஆப்ஷன் சி, அதாவது சிறும்பாறை, பூம்பாறை, குறிஞ்சி நில ஊர்கள், பாறைன்னு முடிஞ்சிருக்கு. மலையும் மலை சார்ந்த இடமும். ஆற்காடும் பனையபுரம். ஆற்காடும் காடும் காடு சார்ந்த இடம்னா அது முல்லை நிலம். ஆத்தூர் கடம்பூர் அது மருத நிலம். நெய்தல் நிலம் கரைன்னு முடிஞ்சிருக்கு பாருங்கள். கடற்கரைக்கு தான் அப்படி இருக்கும். அப்போ அது நெய்தல் நில ஊர்கள். இதில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது ஔவையாருடைய மொழி. கணியன் பூங்குன்றனாருடைய இது பழமொழியாக தெரிஞ்சிருக்கும். அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர். அது புறநானூறு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். அடுத்ததா, இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார் யார்? இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார் யார்? அது யார்னா ஜியு போப். ஜியு போப். 73. இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் யார்? சி ராமநாதன், சி ரா அரங்கநாதன், ப கமலநாதன், மா இளந்திரையன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சி ரா அரங்கநாதன். இவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 9. இந்த நாளை தான் நம்ம இந்திய நூலக தினமாக கொண்டாடிட்டு வரோம். இந்திய நூலக தினமாக கொண்டாடிட்டு வரோம்.
சிறந்த நூலகருக்கு இந்த ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுது. அடுத்தது, வினையே ஆடவர்க்குயிர் என கூறும் நூல் எது? வினையே ஆடவர்க்குயிர் என கூறும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, குறுந்தொகை. 75. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் யார்? மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, வள்ளலார். இவர் குருவை வணங்க கூசி நிற்காதே அப்படிங்கிற இன்னொரு வாசகத்தையும் சொல்லியிருப்பார். குருவை வணங்க கூசி நிற்காதே. அடுத்தது 76. பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள். பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜப்பான், ஜாவா. ஜப்பான், ஜாவா. இது மட்டும் இல்லாமல் பொங்கல் இந்திய மாநிலங்களில் வெவ்வேறு பெயர்களில் அடிக்கப்படுது. அது பஞ்சாபில் லோரி, தமிழில் பொங்கல் தான். குஜராத்தில் உத்தராயன் அப்படின்னு சொல்லலாம். உத்தராயன். அடுத்தது 77. இங்கு உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல். பொன்மனம், ஆர்த்து, உற்றார், சார்பு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, உற்றார். உற்றார் என்பது இதற்கு சரியான விடை. 78. 2 சீர்களாக அடி, 4 சீர்களான அடி, 5 சீர்களான அடி, 5க்கும் அதிக சீரடி. இதே என்னென்னு பொருத்தணும். இது ஈஸியாக எல்லாரும் பொருத்திடுவீங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது 3. 2 சீர்னா குறளடி, திருக்குறள் ஞாபகம் வச்சுங்க. 4 சீர் அப்படின்னா அது அளவடி. 5 சீர்னா நெடிலடி. 5க்கும் மேற்பட்ட சீர்னா களி நெடிலடி. அடுத்தது 79. அங்காப்பு என்பதன் பொருள் சளிப்படைதல், வாயை திறத்தல், அலட்டி கொள்ளுதல், வளைகாப்பு. அங்காப்புனா என்ன வரும்? அங்காப்பு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, வாயை திறத்தல். 8. கார்குலாம் என்னும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும்? கார்குலாம் என்னும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்ததா, திணைமாலை 150 யார் இயற்றனா? திருகடுகம். திணைமொழி 50 புறப்பொருள் வெண்பாமாலை. இதெல்லாம் பொருத்தணும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது திணைமாலை 150 நல்லாதனார். கனிமேதாவியர். திணைமாலை 150 கனிமேதாவியர். திரிகடுகம் இங்கே சூப்பர் அப்படிங்கிறது நல்லாதனார். திரி அப்படின்னா மூன்றாவது இடத்த பிடிச்சா சூப்பர் அப்படிமோ, கையை வச்சு சொல்லுவோம் சூப்பர் அப்படின்னு, அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது திணைமொழி 50 அப்படின்னா அது கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பாமாலை அப்படின்னா அது உவே சாமிநாத ஐயர். இது மட்டும் இல்லாமல் இந்த திணைமாலை 150 அகநூல்களில் பெரியது. 14 கீழ்க்கணக்கு நூலில் அகநூலில் பெரியது. அகநூலில் பெரியது. அடுத்ததா, இந்த திரிகடுகம் அப்புறம் இன்னும் 2 நூல்கள் எண்கள் பெயரால் அமைந்த நூல். எண்கள் பெயரால் அமைந்த நூல் திரிகடுகம். அப்புறம் என்னென்னு பார்த்தோம்னா அது நான்மணி கடிகை, சிறுபஞ்ச மூலம். அடுத்தது, இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு தருக. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, எதிர்மறை பெயரச்சம், வியங்கோல் வினைமுற்று. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, குறிப்பு வினைமுற்று. இல்லை என்பது குறிப்பு வினைமுற்று. 83. மைட் இஸ் ரைட் இதன் தமிழாக்கம் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, வல்லான் பகுத்ததே வாய்க்கால். 84.
பொறுத்துக. குமரன் தென்னை காடு மலை பூ காய் திங்கள் வாரம். இதை பொறுத்தனா என்ன வரும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது குமரன் தென்னைங்கிறது பொருட்பெயர், காடு மலை இடப்பெயர் பூக்காய் அப்படிங்கிறது சினைப்பெயர், திங்கள் வாரம் அப்படிங்கிறது காலப்பெயர். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இந்த சொற்களை சீர் செஞ்சால் என்ன வரும்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. நாடு, நுங்கு, நெய்தல், நொச்சி. இதை நானா வரிசையில் பார்க்கணும். நான் இந்த வரிசையில் பார்த்தா இது கரெக்டாக வந்துடும். அடுத்ததா பிறமொழி சொல் தமிழ் சொல். ஐதீகம், இருதயம், ஆஸ்தி, உபசரித்தல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. ஐதீகம் அப்படின்னா அது உலக வழக்கு, இருதயம் அப்படின்னா அது நெஞ்சகம், ஆஸ்தி அப்படின்னா அது சொத்து, உபசரித்தல் அப்படின்னா விருந்தோமல். 87 பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எழுதுக. சினிமா தியேட்டர் அருகாமையில் உள்ளது. திருநெல்வேலி சமஸ்தானம் பெரியது. விழாவிற்கு முக்கியஸ்தர்கள் வந்துள்ளனர். வானூர்தி ஒரு அறிவியலாக்கம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. வானூர்தி ஒரு அறிவியலாக்கம். 88 இதையும் பொருத்தணும். உரிச்சொற்றோடர், வினைத்தொகை, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், சொல்லி செயலப்படை. இதை சரியாக பொருத்தணும் ஆப்ஷன் பி. அதாவது உரிச்சொற்றோடர் தடக்கை, அதாவது சால, உரு, நனி, தவ, கடி, மா அப்படின்னு இதுமாரி இன்னும் நிறையா சொல் இருக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா நிறையா வார்த்தை இதிலிருந்து தான் கேட்குறாங்க. தடக்கை இது வரும். அடுத்து வினைத்தொகை வந்து சூழ்கலல், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் கூவா, சொல்லி செயலப்படை தலிய அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. அடுத்தது ஜியுபோப் தொகுத்த நூலின் பெயர். கலம்பகம், காவலூர் கலம்பகம், கதம்ப மாலை, தமிழ்ச்செய்யுட் கலம்பகம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. தமிழ்ச்செய்யுட் கலம்பகம். கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம். கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் எதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா அது ராசதண்டனை. 91 வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆப்ஷன் சி. தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். 92 நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று இக்கூற்றுக்குரியவர் மூச்சை விட்ட நாள். இதற்கு சரியான விடை இந்த கூற்றுக்குரியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது திருவிக்கா. இவர் இறந்த நாள் எப்போன்னு பார்த்தோம்னா 1953 செப்டம்பர் 17. இந்த செப்டம்பர் 17 இது யாருடைய பிறந்த நாள்? தமிழக அரசு இதை எதாக அறிவிச்சிருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 93 சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? பார்த்தசாரதி, ஜெயகாந்தன், மீரா, புதுமை பித்தன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. சட்டைனா அது ஜெயகாந்தன். 94 கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அது தேம்பாவாணி. இதுவே கிறிஸ்தவர்களின் தேவாரம் அப்படின்னு அழைக்கப்படுற நூல் ரச்சன்ய மனோகரம். கிறிஸ்தவர்களின் தேவாரம் அது ரச்சன்ய மனோகரம். மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் யார்? கவிமணியா, சிவதாமா, பாரதிதாசனா, புதுமை பித்தனா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கவிமணி. 96 தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர்? பெரியார், அம்பேத்கர், அயோத்திதாச பண்டிதர், ராமலிங்க அடிகளார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அயோத்திதாச பண்டிதர். 97 பம்பல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை சுகுண விலாச சபையா, மாடர்ன் தியேட்டரா, பாய்ஸ் கம்பெனியா, கூத்துப்பட்டறையா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அது சுகுண விலாச சபை. இந்த கூத்துப்பட்டறை அப்படிங்கிறது நான் முத்துசாமி.
அடுத்தது, இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் யார்? காந்தியடிகளா, பாலகங்காதர திலகரா, ராஜகோபாலாச்சாரியரா, சர்தார் வல்லபாய் பட்டேலா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ராஜகோபாலாச்சாரியார். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என்று கூறியவர் யார்? சோமசுந்தர பாரதியாரா, திருவி கல்யாண சுந்தரனாரா, பாரதிதாசனா, தாரா பாரதியா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அது திருவிக்கா. இது மட்டும் இல்லாமல் இவர் எல் செடியிலிருந்து எண்ணெய் கண்டுபிடித்த நாளே தீபாவளி அப்படின்னு கூறியிருப்பார். எல் செடியிலிருந்து எண்ணெய் கண்டுபிடித்த நாளே தீபாவளி அப்படின்னு கூறியிருப்பார். அடுத்தது, இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின், குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்? சுரதா, வாணிதாசன், பாரதியார், பாரதிதாசன்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, பாரதிதாசன். பாரதிதாசன். இதுவே குயில் பாட்டு அப்படின்னா குயில் பாட்டு பாரதியார், அது அனைவருக்கும் தெரிஞ்சது. அடுத்ததா, புரட்சிக்கவி அப்படின்னா யார்? புரட்சிக்கவினா யார்? தமிழ் கவினா யார்? இதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதில் மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன். அந்த 3 கொஸ்டினையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புரட்சி கவினா யார், தமிழ் கவினா யார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.